ஹாய் வெல்கம். இன்றைக்கி வெந்தய களி செய்முறை பார்ப்போம் வாங்க. எதில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே அளவாக வச்சுக்கணும். 1 டம்ளர் பச்சரிசி நான் போட்டிருக்கேன். அதில் அரை டம்ளர் நான் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டையும் நம்ம முத நாளே 5 மணி நேரம் ஊற வச்சிடணும். கழுவிட்டு ஊற வச்சிட்டோம்னா ஊறிட்டுருக்கும். இதை நம்ம காலையில் எடுத்து அரைச்சிக்கிறணும். கழுவி நம்ம ஊற வச்சிடணும். மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊறி இருக்கும். இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப பருவருன்னு இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இந்த பாருங்கள், இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கிறணும். சுடுதண்ணி நம்ம அடுத்து காய வச்சுக்கணும். லேசாக ஒரு கொதி வந்தோன்னா அதில் போட்டு நம்ம கிளறணும். கட்டிப்படாமல் கிளறணும். இதில் கட்டி விடாமல் கையை எடுக்காமல் நம்ம கிளறினா மட்டும்தான் கட்டி விடாமல் இருக்கும். நல்லா கொதி தண்ணியில் போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுகாது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயக்களி நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிறலாம். இது நம்ம சகோதரி ஒருத்தவங்க யூடியூப்பில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீங்கள் ஏற்கனவே வச்ச மாதிரி அந்த வீடியோ போடுங்க, நான் பார்க்கல, எனக்கு வெந்தயக்களி செய்ய தெரியாதுன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய தடவை ஷார்ட்ஸில் கூட கமெண்ட் பண்ணியிருக்காங்க, போடுங்க சகோதரின்னு. அவங்களுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அம்மு சிஸ்டர், நீங்களும் பாருங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டிப்படாமல் இருக்கணும். பாருங்கள், எதுவுமே கெட்டியாகாமல் நல்லா நார்மலாக வந்துருச்சு பாருங்கள். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வெயிலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றும். சுகர் உள்ளவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்து. சுகரின் அளவு கட்டுக்குள்ளே இருக்கும். சூடு தணியும், வயிற்று வலி இருக்காது. அல்சர் பிரச்சனை உள்ளவங்களாம் இதை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதில் நான் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும்போது கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா கிண்டலைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறணும். இது நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம கிண்டணும். நல்லெண்ணெய் ஊற்றி தான் சாப்பிடணும். எண்ணெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பக்குவ நிலைக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் இதனுடைய பக்குவம். இதில் உளுந்தும் போட்டு அரைப்பாங்க ஒரு சில பேர். 1 டம்ளர் பச்சரிசினா அரை டம்ளர் உளுந்து, அரை டம்ளர் வெந்தயம் போடுவாங்க. நான் என்னுடைய செய்முறை இது. நான் உளுந்து ஆட் பண்ண மாட்டேன். எனக்கு வளவளப்பாக இருக்கிறதுனால அது பிடிக்காது. ஏற்கனவே இதுவே கொஞ்சம் வளவளப்பாக இருக்கும். உளுந்தும் போட்டால் ரொம்ப இதாக இருக்கும்னு நான் அதை சேர்த்த மாட்டேன். பக்குவ நிலைக்கு வந்துருச்சு. இது நம்ம வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தண்ணியில் தொட்டு நம்ம அதை தொட்டு பார்த்தோம்னா வெந்துருச்சா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். இதுதான் அதனுடைய பக்குவம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். வேகாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வயிற்ற வலிக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா வெந்துடும். கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிக்கிட்டே இருந்தால் தான் அது எல்லா பக்கமும் வெந்து வரும் வெளியே. பக்குவ நிலைக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வெந்தயக்களி. நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். என்னுடைய வெந்தயக்களி செய்முறை இது தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு கருப்பட்டி நல்லெண்ணெயும் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, மகிழ்ச்சி. பாய்.